அனைவருக்கும் வணக்கம். திருப்பூரம் இளைஞர் அஜித்குமார் கொலை வழக்கில் நேற்றைய தினம் குற்றப்பத்திரிகையை சிபிஐ நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வழக்கின் விசாரணை நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் வந்தபோது மிக முக்கியமான வாதங்கள் எல்லாம் வைக்கப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமான செய்திகளும் வெளியாகி இருக்கிறது. அது பற்றி தான் விரிவாக பேச போகிறோம். அஜித்குமார் கொலை வழக்கு தற்போது வரை ஒட்டுமொத்த தமிழ்நாடே எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு வழக்காக இருக்கிறது. அந்த வழக்கில் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள்? 5 காவலர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 5 நபர்கள் மட்டும்தானா? கூடுதலாக வேறு யாராவது உண்டா? அதே போன்று நிகிதாவுடைய பின்னணி என்ன? நிகிதா யார் மூலமாக இந்த சம்பவங்களை எல்லாம் அரங்கேற்றினார்? இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் யாரெல்லாம் என்கிற எதிர்பார்ப்புகள் இப்போது வரைக்கும் இருந்த வண்ணமே தான் இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய சூழலில் தான் 20ஆம் தேதிக்குள் சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஏற்கனவே நீதிமன்றம் காலக்கெடு விதித்திருந்தது. அந்த அடிப்படையில் 20ஆம் தேதியான நேற்றைய தினம் சிபிஐ இந்த வழக்கினுடைய குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்திருக்கிறது. சிபிஐ வழக்கறிஞர் மொய்தீன் பாட்ஷா என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த வழக்கில் தனிப்படை வேன் ஓட்டுநர் ராமச்சந்திரன் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் என்கிற மிக முக்கியமான ஒரு கருத்தை நேற்றைக்கு நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்கிறார். அதாவது 5 தனிப்படை காவலர்கள் தான் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். 6வது நபரான ராமச்சந்திரன் மிக முக்கியமான ஒரு நபராக கருதப்பட்டார். இந்த ராமச்சந்திரன் தான் சம்பவத்தை நேரில் பார்த்த நபர். அதாவது அஜித்குமார் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் எந்த அளவிற்கு கொடூரமான தாக்குதல்களாக நடத்தப்பட்டது, எந்தெந்த இடங்களில் எல்லாம் வைத்து அஜித்குமார் மீது எப்படியெல்லாம் தாக்குதல் நடத்தப்பட்டது என்கிற செய்திகள் எல்லாமே ராமச்சந்திரனுக்கு தெரியும். அந்த ராமச்சந்திரன் சாட்சியாக மாறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற செய்திகள் எல்லாம் வெளிவந்த வண்ணம் இருந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ராமச்சந்திரன் 6வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருப்பதாக சிபிஐ வழக்கறிஞர் குறிப்பிட்டிருப்பது மிக முக்கியமான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் 103 சாட்சிகளினுடைய வாக்குமூலங்களும் 102 ஆவணங்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் இணைக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கிறது. 103 சாட்சிகள், 102 ஆவணங்கள். யாரெல்லாம் அந்த சாட்சிகள் என்ன மாதிரியான வாக்குமூலங்களை எல்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள்? 102 ஆவணங்களும் என்னென்ன ஆவணங்கள், அந்த ஆவணங்கள் இந்த வழக்கில் எந்த அளவிற்கு முக்கியத்துவம் வாய்ந்த ஆவணங்களாக இருக்க போகிறது என்பது ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அஜித்குமாருடைய கொலை நடந்த நாள் தொட்டு இப்போது வரைக்கும் எல்லோருக்கும் இருக்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, யார் இந்த நிகிதா? இந்த நிகிதாவுடைய பின்னணியில் யார் இருப்பது? யார் அந்த அதிகாரி? ஒரு அதிகாரி மூலமாகத்தான் இந்த உத்தரவெல்லாம் பிறப்பிக்கப்பட்டதாக செய்திகள் வந்ததே. யார் அந்த சார்? யார் அந்த அதிகாரி என்கிற கேள்விகள் எல்லாம் எல்லோருடைய மனதிலும் இருந்து வந்த சூழல்ல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுவதன் மூலமாக அந்த குற்றப்பத்திரிகையில் இது குறித்த செய்திகள் இருக்கும் என்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்து வந்தது. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இது சார்ந்த ஒரு செய்தி வெளியாகி இருக்கிறது. என்னன்னா, இந்த வழக்கு தொடர்பாக தொழில்நுட்ப ஆவணங்களின் CFSL ஆய்வறிக்கை டெல்லி மற்றும் ஹைதராபாத் ஆய்வகங்களிலிருந்து வரவேண்டியுள்ளது. அந்த முடிவுக்கு பிறகே வழக்கில் உயர் அதிகாரிகள் மற்றும் வேறு நபர்களின் தொடர்புகள் உறுதியாகும் என்கிற ஒரு செய்தியையும் சிபிஐ சொல்லியிருக்கிறாங்க நீதிமன்றத்தில். இது ரொம்ப முக்கியமான ஒரு ஆய்வறிக்கை. இந்த ஆய்வறிக்கை வருவதன் மூலமாகத்தான் யார் அந்த சார், யார் அந்த அதிகாரி, யாருக்கெல்லாம் இதிலே தொடர்பு இருக்கிறது என்கிற செய்திகள் வெளிவரும் என்கிற இந்த தகவல் இருக்கிறது இல்லையா, இது உண்மையிலே ஒரு ஆறுதலான ஒரு செய்தியாகத்தான் இருக்கிறது. ஒரு நம்பிக்கை அளிக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கிறது. பார்ப்போம், அந்த ஆய்வறிக்கையில் ஏதாவது குளறுபடிகளை இவர்கள் செய்கிறார்களா, இல்லை அந்த ஆய்வறிக்கை நேர்மையான முறையில் வர இருக்கிறதா, வருவதன் மூலமாக இதன் பின்னால் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் சிக்குவார்களா என்பதை நம்ம பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் வழக்கறிஞர் மாரிஷ்குமார் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். என்னன்னா, நிகிதாவின் திருட்டு புகாரில் இதுவரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படவில்லை என்கிற ஒரு மிக முக்கியமான வாதத்தை வைக்கிறார். அதுக்கு சிபிஐ தரப்பு என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த திருட்டு வழக்கு சார்ந்த ஆவணங்கள் எல்லாமே மாநில காவல்துறையிடம் தான் இருக்கிறது. அவர்களிடம் இருந்து இன்னமும் நாங்கள் அந்த தகவல்களை, ஆவணங்களை எல்லாம் நாங்கள் வாங்கல. அந்த ஆவணங்களை எல்லாம் நாங்கள் வாங்கியதற்கு பிறகு இந்த வழக்கினுடைய விசாரணை, அதாவது அந்த திருட்டு வழக்கினுடைய விசாரணையை நாங்கள் தொடர்வோம் என்று சிபிஐ தரப்பு சொல்றாங்க. அதே நேரத்தில் அஜித்குமாருடைய தாயாருடைய வழக்கறிஞர் ஹென்றி திஃபேன் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு வாதத்தை முன்வைச்சார், ஒரு கருத்தை முன்வைத்தார். என்னன்னா, இந்த சாட்சிகளின் வீடுகளில் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி தான் CCTV கருவிகள் பொருத்தப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த சாட்சிகளினுடைய வீடுகளில் பாதுகாப்பு கதவுகள், அலாரம் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் பொருத்தப்படவில்லை. அதாவது சாட்சிகள் கலைக்கப்படுவது, சாட்சிகள் அழிக்கப்படுவது, ஆதாரங்கள் அழிக்கப்படுவது, இதெல்லாமே இது போன்ற வழக்குகளில் சர்வசாதாரணமாக நடக்கக்கூடிய ஒன்று. ஏனென்றால் காவல்துறை
சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய ஒன்று. காவல்துறை மீதே குற்றம் இருக்கக்கூடிய ஒரு வழக்கு தான் இந்த வழக்கு. அப்போ எந்தெந்த வகைகளில் சாட்சிகளை மிரட்டி ஆதாரங்களை எல்லாம் அளிக்க காவல்துறை பார்க்கும் என்பது எல்லோருக்குமே தெரியும். அப்போ இந்த வாதம் ரொம்ப முக்கியமான ஒரு வாதம். இந்த வழக்கினுடைய மிக முக்கியமான ஒரு கருத்தை இவர் முன் வச்சிருக்காரு. அதற்கு நீதிபதிகள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, காவல்துறை சேர்ந்தவர்கள் இந்த வழக்கில் குற்றவாளிகளாக உள்ளனர், அதனால் சாட்சிகளை கலைப்பது ஆதாரங்களை அளிப்பது எல்லாமே நடைபெற வாய்ப்புள்ளது. மிகச்சரியான கருத்து நீதிமன்றம் சொல்லியிருக்கிறது. இது மக்களுடைய கருத்து. அந்த கருத்தை நீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. எனவே விசாரணை சரியான முறையில் நடைபெறுகிறது என்கிற நம்பிக்கையை சாட்சிகள் மற்றும் மக்கள் மத்தியில் ஏற்படுத்த வேண்டும் என்கிற ஒரு கருத்தையும் நீதிபதிகள் சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்தில் சிபிஐக்கு நீதிமன்றம் கொடுத்த அந்த காலத்திற்கு முன்பே சிபிஐ குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்ததை நீதிபதிகள் பாராட்டியிருக்கிறார்கள். அதே நேரத்தில் இருப்பினும் விசாரணை இன்னமும் முழுமையடையவில்லை என்கிற கருத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக அஜித்குமார் மீதான அந்த திருட்டு வழக்கினுடைய விசாரணை இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. அந்த வழக்கினுடைய தகவல்கள், அதாவது அந்த வழக்கு சார்ந்து மாநில காவல்துறையிடம் இருக்கக்கூடிய ஆவணங்கள், தகவல்கள் எல்லாவற்றையும் ஒரு வார காலத்திற்குள் சிபிஐ வாங்கி வழக்கு பதிவு செய்து அந்த வழக்கினுடைய விசாரணையை நீங்கள் ஆரம்பிக்க வேண்டும். நீதிமன்றம் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை கண்காணிக்கும் என்று சொல்லி செப்டம்பர் 24ஆம் தேதிக்கு இந்த வழக்கின் விசாரணையை தள்ளி வைத்திருக்கிறது. உண்மையிலே ஒரு நல்ல செய்தி இன்றைய தினம். இந்த குற்றப்பத்திரிகையில் இருக்கக்கூடிய தகவல்கள், செய்திகள் என்னென்ன என்பது இப்போது அது வெளியே வராது. அடுத்தடுத்து வழக்கினுடைய விசாரணை நீதிமன்றத்தில் நடக்கிற போது அந்த தகவல்கள், செய்திகள் எல்லாமே வெளியே வரும். அதே நேரத்தில் இந்த வழக்கில் ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியாக நம்ம என்ன பார்க்க வேண்டியிருக்கிறது என்றால், திருட்டு வழக்கு, நிகிதாவுடைய அந்த திருட்டு புகார், அதை தான் ரொம்ப முக்கியமான ஒன்றாக நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஒருபுறம் அஜித்குமார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டது உண்மை, காவல்துறையால் அவர் அடித்து படுகொலை செய்யப்பட்டார் என்பது உண்மை, அதற்கான ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அது குறித்து நிறைய சாட்சிகள், ஆவணங்களை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகையின் மூலமாக சிபிஐ தாக்கல் செய்து விட்டது. அப்போ அவர்களுக்கான தண்டனை கிடைக்கும் என்பதில் அது நமக்கு கூடுதல் நம்பிக்கை இருக்கிறது. அதே நேரத்தில் இந்த நிகிதாங்கிற கேரக்டர் இதுவரைக்கும் தப்பி சென்று கொண்டே இருக்கிறது. இதுவரை நிகிதா கைது செய்யப்படவில்லை. நிகிதா விசாரணை வளையத்திற்குள் பெரிய அளவில் கொண்டு வரப்பட்டதாக செய்திகள் இல்லை. ஏன் நிகிதாவை இதுவரை கைது செய்யலை என்கிற ஒரு பெரிய ஒரு கேள்வி எழுகிறது. அப்போ நிகிதாவுக்கு துணையாக நிற்பது யார்? இந்த அரசின் துணை இல்லாமல் நிகிதா இப்படி சுதந்திரமாக நடமாட முடியாது. அப்போது நீதிமன்றம் அதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் திருட்டு வழக்கில் கை வைக்கிறது. இன்னமும் விசாரணையை நீங்கள் ஆரம்பிக்கவில்லை, விரைந்து ஆரம்பியுங்கள், நிகிதாவை தூக்கி உள்ளே போடுங்க ஐயா என்பதுதான் இந்த நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் நடந்த அந்த வாதங்களினுடைய, நீதிபதிகளுடைய கருத்துகளினுடைய ஒரு மைய கருத்தாக இருக்கிறது. ஏனென்றால் நிகிதா தான் இந்த வழக்கினுடைய ஆணிவேர். நிகிதாவை தாண்டி தான் மற்றது எல்லாமே. அப்போ நிகிதாவை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வந்தாலே யாரெல்லாம் இதில் சம்பந்தப்பட்டிருக்கிறார்கள் என்கிற அத்தனை செய்திகளும் வெளியே வரும். உண்மையிலே அந்த திருட்டு புகார் என்பது உண்மையானது தானா? நகை காணாமல் போனது உண்மையானது தானா? நகை உண்மையிலே காரில் இருந்ததா என்கிற கேள்விகளுக்கான விடை எப்போது கிடைக்கிறதோ அப்போது இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் சிக்குவார்கள். அப்போ நீதிமன்றத்துடைய இந்த வாதங்களை எல்லாம் பார்க்கிற போது வெகு விரைவில் சிபிஐ நிகிதாவை தன்னுடைய கஸ்டடியில் எடுப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகத்தான் தெரிகிறது. நிகிதா கஸ்டடியில் எடுக்கப்பட வேண்டும், விசாரிக்கப்பட வேண்டும். நிகிதா மட்டுமல்லாமல் நிகிதாவுக்கு பின்னால் இருந்த நபர்கள், இருக்கக்கூடிய நபர்கள், இப்போது நிகிதாவை பாதுகாத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அத்தனை பேரும் சட்டத்தின் முன்னால் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்பட வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. பார்ப்போம், நீதிமன்றம் இந்த வழக்கை தொடர்ந்து கண்காணிக்கும் என்று சொல்லியிருப்பது நமக்கு கூடுதல் நம்பிக்கையை தருகிறது. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து இந்த வழக்கில் என்ன நடக்கிறது என்பதை.